ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற பிரியமான சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு அன்பானவர்களே, இந்த நாள் வேளையில நாம அத்தியாயம் 6 அதனுடைய நடு பாகத்துல இருக்கிறோம். அதை நாம் தொடரலாம். அன்பானவர்களே, இப்போதும் கூட உங்களுக்கு இந்த 6வது அத்தியாயம் அதுக்கு முந்தி இருக்கக்கூடிய காரியங்கள் அது உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா, இது ஆர்மகதோன் அப்படின்னு சொல்லப்படுது. மெகிதோ அப்படிங்கிற ஒரு மலையில நடக்க போகிற ஒரு பெரிய சண்டை. இந்த மெகிதோங்கிற மலையில நிறைய சண்டைகள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்திருக்கு. ஆனா இது ஒரு வருங்கால சண்டையாக இருக்கு, ஒரு வருங்கால போராக இருக்கு, ஒரு வருங்கால யுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்றது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஆனா அந்த யுத்தத்துக்கு முன்பதாக, அந்த யுத்தத்தை வேறொரு கோணத்துல சொல்லணும்னா, அது ஒரு நீதிமன்ற தீர்ப்புன்னு சொல்லலாம். ஒரு சாரார் மற்றொரு சாராளின் மீது, ஒரு வகுப்பார் மற்றொரு வகுப்பாரின் மீது தேவன் நடுநிலையில செய்யப்படும் ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது பிரதர் எந்த கோணத்துல இந்த காரியத்தை நமக்கு புரியும்படிக்கு எடுத்து வைக்கிறாருன்னா, ஒரு நீதிமன்றம் முன்பு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒரு பக்கமும், அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் ஒரு பக்கமும், குற்றம் சாட்டுபவர்கள் அதற்கு சாட்சி பகர்பவர்கள் மற்றொரு பக்கமும், நியாயாதிபதி நீதிபதி இவங்க நடுநிலையில இருக்கிறதாகவும் ஒரு காட்சியை நமக்கு காட்டிட்டு வர்றார். அப்போ அன்பானவர்களே, இப்போ இந்த குற்றம் சாட்டுபவர்கள் சில குற்றங்களை இந்த குற்றவாளிகளின் மீது எடுத்து வைக்கிறாங்க. குற்றவாளிகள் யாரு? குற்றவாளிகள் யாரு? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. குற்றம் செய்தவர்கள் குற்றவாளிகள். ஓகே, இது வரைக்கும் நாம இந்த வால்யூம்ஸ்ல யாரு குற்றவாளிகள் பார்த்துட்டு இருக்கிறோம்? யாரு குற்றவாளிகள் பார்த்துட்டு? ஒரே வரியில சொல்லணும்னா பாபிலோன். ஆனா 3 நபர்களா நிக்கிறாங்க. யார் யாரு? ஏழை மக்களின் வங்கி செலவு, கடன், நாட்டை கடனுக்குள் கொண்டு போவது. ஓகே, இது கருத்துக்கள். நான் சொல்றது குற்றவாளிகளா நீங்க யார பாக்குறீங்க இந்த வால்யூம்ஸ்ல? அல்லது இந்த 4வது துரிதமான தூதன் நமக்கு எடுத்து காட்டக்கூடிய அந்த 3 குற்றவாளிகள் யார்? அரண்மனை வாசிகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ராஜாக்களாக இது நாள் வரைக்கும் இருந்தவர்கள், ராஜகுல மக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 1. 2வது, அந்த நாடை கடனுக்குள்ள கொண்டு போன அந்த அரசாங்கம்னு சொல்ல முடியாது, மேன்மை மக்கள், பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள். ஓகே ஓகே, இதெல்லாம் அவங்க செஞ்சிட்ட குற்றங்கள். நான் அந்த நபர்கள் யார் யாருன்னு கேக்குறேன். சரி, நீங்க நோட் பண்ணிக்கங்க, கொஞ்சம் கவனமா பாருங்க. 3 பேரு குற்றவாளிகளாக பார்த்திருக்கோம். ஒண்ணு இது நாள் வரைக்கும் இருந்துட்டு அரச குல மக்கள், அரண்மனை வாசிகள், பெரிய பெரிய மாட மாளிகையில குடியிருந்துட்ட அரசர்கள், அரசிகள், அவர்களுடைய இளவரசர்கள், இளவரசிகள், அந்த மக்கள், அந்த ராஜகுல மக்கள், இவங்கதான் யாரு அப்படின்னா 1வது குற்றவாளி. 2வது குற்றவாளி யாரு அப்படின்னா ஐஸ்வர்யவான்கள், மேன்மை மக்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அம்பானி அவர்லாம் இருக்கிறார் பாருங்க, அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க இது நாள் வரைக்கும் இருந்தவங்க. இவங்க எல்லாருமே 2வது வகுப்பார். 3வது ஒண்ணு இருக்கு, மத குருக்கள், மத தலைவர்கள் அப்படி சொல்லலாம். சோ இக்கால பரிசேயர்கள்னு சொல்லலாம்.
ஸோ சகோதர சகோதரிகளே, இந்த 3 பேர் தான் இது நாள் வரைக்கும் இந்த உலகத்துல குற்றம் இழைத்தவர்கள். ஒருவேளை கர்த்தர் இயேசு நியாய தீர்ப்புல, பிதாவாகிய தேவன் நியாய தீர்ப்புல இவங்க மேல குற்றம் சாட்டப்பட்டதுனால தான் இந்த நீதிமன்றத்தின் முன்பு, மகா நீதிமன்றத்தின் முன்பு நிறுத்தியிருக்கிறார். இவங்களை குற்றம் சாட்டுபவர்கள் யாரு? அதை சொல்லுங்க பார்க்கலாம். சமூக அமைப்பின் குற்றச்சாட்டு. சமூகம், பொதுமக்கள், 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 பாமர ஜனங்கள், ஏழைகள், இவங்கதான் குற்றம் சாட்டுறாங்க. இது நமக்கு தெளிவா இருக்கணும். என்னைக்குமே நீதிபதி யாருன்னு கேட்டா சொல்லுவீங்களே, யார் நீதிபதி? யார் நீதிபதி? பிதாவாகிய தேவன். அவ்வளவுதான். அது எப்படி தெளிவா சொல்றீங்க? அது எப்படி ரொம்ப அருமையா சொல்றீங்க? பிதாவாகிய தேவன், இப்ப கர்த்தர் இயேசுவும் வலது பரிசத்துல இருக்கிறாரு, இவங்க 2 பேர் தான் நீதி ஜட்ஜஸ் சொல்றோம் இல்லைங்களா? குற்றவாளிகள் யாரு அப்படின்னா இவங்க 3 பேர். குற்றம் சாட்டுபவர்கள் யாரு? இவங்க 3 பேர். இப்போ பாபிலோன் அப்படின்னு வரும்போது இந்த வால்யூமோட ஸ்டார்டிங்லயே நம்ம பார்த்துட்டோம். டபுள் மீனிங் இருக்குது, ட்ரிபிள் மீனிங் இருக்குது. பாபிலோன் அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி குறிக்கும். பாபிலோன் சாம்ராஜ்யம்னு சொல்லிச்சுன்னா அரசியல் சக்திகளை குறிக்குது. பாபிலோன் அப்படின்னு மட்டும் சொல்லுதுன்னா அது மத அமைப்பை குறிக்குது. இப்ப நீங்க தலைப்பை பார்த்து சொல்லுங்க, வெறும் பாபிலோன் இருக்குது, அப்ப அது எதை பத்தியா இருக்கும்? அரசியலா மதமா? மதம். ஆமா, வெறும் பாபிலோன் வந்துச்சுன்னா அது மதம், குழப்பம். இப்ப சொல்றாரு அவளது குழப்பம் மத சம்பந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி, என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 100 வருஷத்துக்கு பின்னாடி எப்படி இருக்குதோ அது அன்னைக்கே வகை கண்டு அக்காலத்திலேயே வெகு விரைவாக இவைகளை பற்றின பேசின வால்யூம் தான் எது அப்படின்னா இந்த 4வது வால்யூம். ஸோ நாம கடந்த முறை வாசிச்சோம். அவளது குழப்பம் ரொம்ப தெள்ள தெளிவாக தெரியுது. எப்படி அரசியல் சக்திகள் பொது ஜனங்களை அடக்க முடியாம அல்லல் படுதோ அதே மாதிரி மத ரீதியான காரியங்கள்லையும் அவ குழம்பி போய் இருக்கிறா. கொஸ்டின் பண்ணா அவளை திக்கு முக்கு ஆடுறா. இந்த பாபிலோன் ஒரு மோசமான அமைப்பா இருக்கு, இதனுடைய மத சம்பந்தமான விஷயங்கள்ல நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொன்னா அவ அல்லல் படுறா. எப்படி அரசியல் சக்திகள்லாம் கஷ்டப்படுதோ, அரசியல் சக்திகளை குற்றம் சாட்டின போது ஆமா அவங்க மேல தப்பு இருக்கு அப்படின்னு ப்ரூஃப் ஆகுதோ அதே மாதிரி இவங்க மேலேயும் தவறுகள் இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இவங்களுடைய தவறுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடந்த முறை நாம் பார்த்தோம். அதாவது வேதாகமத்தினை புறக்கணித்து தேவனை நிந்திக்கும், மனிதர்களின் தேவ அவமதிப்பு பிரசங்கங்களை கற்பித்தல், விரோதமான பிளவுகளை ஏற்படுத்தும் முரண்பட்ட கோட்பாடுகளை கற்பிக்கிறது. சர்ச்சில் போதனைங்கிற பேர்ல என்னென்னலாம் பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசுறது. வேதம் எதை போதிக்குதோ அதை பேசாம என்னென்னமோ பேசுறது. இதுல போய் இது இப்ப எப்படி இருக்குதுன்னா குழம்பி கிடக்குது அப்படின்னு அர்த்தம். குழப்பமா இருக்குது அப்படின்னு. எதுக்கு நாம எல்லாரும் இதை விட்டுட்டு வெளியே வந்தோம்? நாம இன்னைக்கு மாணவர்களா இருக்கிறோம் இல்லையா? ஏன்? இது ரொம்ப குழப்பமான குரூப் இது, அதனால அந்த குரூப்பை விட்டு வெளியே வந்துட்டோம். ஏன் வந்த அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏன் வந்தீர்கள் அப்படின்னு கேட்டா, நீங்கெல்லாம் ஏன் வந்தீங்க, நீ ஏன்பா வந்த அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் நம்ம படிப்படியா சொல்லணும். இதுதான் வால்யூம் ஸ்டடி பண்றவங்களுக்கும் வால்யூம் ஸ்டடி பண்ணாதவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். இப்ப அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கும் அடிப்படையை கடந்து வளருகிறவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். அப்ப அவங்க நாம் தெளிவா சொல்லணும், அங்க தேவனை அவமதிக்கும் போதனைகள் பேசப்படுகிறது. அதனால நான் வெளியே வந்தேன். அப்புறம் ஒரு ஆராதனை அப்படிங்கிறதுல இருதயபூர்வமான தெய்வீக தன்மை இல்லாம சடங்கு வடிவங்கள்ல இருக்கு. கடந்த முறை நாம் வாட்ச் கூட காட்டணும்ல,
பரமண்டல இருக்கிற பரம்பிதாவே உடைய ராஜ்யம் வருவதாக. ரீசண்டா ஒரு ஒரு எக்லீஷியா சம்பந்தமா ஒரு ஓனர்கிட்ட பேச வேண்டியதாச்சு. அவரும் ஒரு கிறிஸ்தவங்க. ஸோ அவங்க கூட இது பண்ணிட்டு வரும்போது சரி அவங்கள ஒரு ப்ரேயர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரேயர் சொல்றாங்க. ப்ரே பண்றாங்க. ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரே பண்ணி முடிச்சுட்டு என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி அப்படின்ட்டு அது சொல்றாங்க. டப்புன்னு நமக்கும் அது ஸ்டார்ட் ஆகுது. அதாவது சகோதர சகோதரிகளை அப்புறம் நம்ம ஏதோ சுதாரிச்சுட்டு அதை நிறுத்திட்டோம். பட் சகோதர சகோதரிகளே, அந்த மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு சடங்கு வடிவமான ஜெபங்கள், ஆராதனைகள், பாடல்கள் இவைகள் நடந்து கொண்டு இருக்கு. குழம்பி கிடக்குது. தேவனுக்கு எப்படி ஆராதனை செலுத்தணும் நீங்க சொல்லுங்களேன். நான் தேவனை எப்படி தேவன் கிட்ட எப்படி விண்ணப்பம் பண்ணுவேன்னு சொல்றது அப்போஸ்தலர் பவுல். அப்போஸ்தலர் பவுல் தேவனை எப்படி விண்ணப்பம் பண்ணுவேன்னு சொல்றாரு. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும். அது புத்தியுள்ள ஆராதனை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜீவ பலியாக கேட்டுச்சுங்க சிஸ்டர், கேட்டுச்சு. கருத்தோடும் ஆவியோடும் கர்த்தரேசு கூட சொன்னாரு சம்மரி ஸ்திரீகிட்ட, என் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஸோ சகோதர சகோதரிகளை, இந்த ஆராதனையில ஒரு உண்மை இருக்கணும், இருதயபூர்வமானதாக அது இருக்கணும். அதே சமயம் அது உதட்டளவுல மட்டும் இருக்கக்கூடாது, கருத்தோடு இருக்கணும், ஒழுங்கும் கிரமமா இருக்கணும் அந்த ஆராதனை. இதெல்லாம் இல்லைங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, சபையில் ஆர்வமற்ற அங்கத்தினர்களை ஈர்க்க தேவாலய வழிபாடுகளில் உலக பொழுதுபோக்குக்கெல்லாம் உட்பட செய்தல், இந்த காரியங்கள் எல்லாம் அங்க இருந்தது. அதே மாதிரி இவங்க கிட்ட என்ன நல்லா இல்லை அப்படின்னா ஒரு ஒரு தொடர்ச்சியான ஆவிக்குரிய தன்மை கிடையாது. அப்புறம் பக்தி குறைபாடு, தேவ பக்தி குறைஞ்சு போச்சு. முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க வேர்ல்டு ஃபுல்லா கர்த்தர் இயேசுவை பின்பற்ற செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது செய்யவே முடியாது. உலகம் முழுக்க மதம் மாத்திரம்னு சொல்றது அது தேவனுடைய கொள்கையும் கிடையாது. மலைகள், ஆறுகள், கடல்கள் இதெல்லாம் கடந்து 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 சென்று பல பேரை மதம் மாத்துறது அப்படிங்கிறது வந்து தேவனுடைய சித்தமே கிடையாது. ஒருவன் என்னை விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு தான் சொன்னான். ஸோ ஆனா இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க வேர்ல்டு ஃபுல்லத்தையும் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவோம் அப்படின்ட்டு. அது சொன்னதையும் அது செய்யல. சகோதர சகோதரிகளே, பிற்பாடு எந்த டினாமினேஷன் எடுத்தா கூட, எந்த ஒரு பிரிவுகள் எடுத்தாங்க கூட, அவங்க எல்லாருக்கிட்டையுமே டீக்ரேட் ஆகி கிடக்குது. டீக்ரேட் ஆயினா தரம் தாழ்ந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த உலக மகா மன்றம் பத்தின ஒரு இதுல இருந்து நாம் பார்த்துட்டு இருந்தோம். அது என்னாச்சு அப்படின்னா, எந்த வருஷம் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், எந்த வருஷம் நடந்தது? ஒரு உலக மகா மாமன்றம் நடந்தது. நம்ம சுவாமி விவேகானந்தா அவர் கூட போயிட்டு எல்லாரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லும்போது இவர் மட்டும் ஏதோ சகோதரர் சகோதரிகளே அப்படின்னு கேட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு வந்தாரு. அது எந்த வருஷம் நடந்ததுங்க? போன வாரம் நம்ம பார்த்தோம். ஆயிரத்தி 1800 பாதி ஆன்சர் நான் சொல்லிட்டேன்.
சிகாகோ அமெரிக்காவுக்கு போனாருன்னு மட்டும் தெரியும், எந்த வருஷம்ங்கிறது சரியா தெரியல பிரதர். சொன்னமே. இருங்க ஒரு நிமிஷம். சொன்னீங்களே வருஷம் ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் 100 வருஷம் கழிச்சு நம்ம சிகாகோல இருக்கிற அதே பிரதர்ஸ் வந்து இந்த மாதிரி 100 வருஷம் முன்னாடி இப்படி ஒன்று நடந்தது, அதுல இருக்கிற மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதர்ஸ் கூட ஒண்ணு பண்ணாங்கன்னு நம்ம பார்க்கணுமே. சொல்லிருவீங்களா? மறந்துட்டேன். 1890 1893. 1893 ஆண்டு எல்லா மதங்கள்ல இருந்தும் அட்டெண்டன்ஸ் போனாங்க. இந்தியா சார்பா விவேகானந்தர் போனார். விவேகானந்தர் பேசினதெல்லாம் வால்யூம்ல இருக்குங்க. 17 நாள் இந்த மாமன்றம் நடந்தது. கிட்டத்தட்ட 5000 பேர் இந்த உலக மகா சபைக்கு வந்தாங்க. டெய்லி கன்வென்ஷன் மாதிரி ஒரு மணி நேரம் ஸ்பீச், ஒருத்தர் ஸ்பீச் கொடுத்தாருன்னா அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் ஸ்பீச், அப்புறம் அது பத்தி ஒரு எம்சி, அப்புறம் ஒரு ஸ்பீச், அப்புறம் ஒரு மதிய உணவு இடைவேளை, அப்புறம் ஒரு ஸ்பீச், அப்புறம் ஒரு ஸ்பீச், அப்புறம் ஒரு டீ, அப்புறம் ஒரு ஸ்பீச். இப்படி ஸ்பீச் ஆஃப்டர் ஸ்பீச் நடந்துகிட்டே இருந்தது வேர்ல்டு ஃபுல்லா, எல்லா மதத்தையும் சார்ந்தும். நல்லா அந்த காலத்துல எல்லாரும் விரும்பி இருக்கிறாங்க. பிரதரும் இது என்னடா இதுல பேசுறாங்க, ஒருவேளை எல்லாம் திரும்பிட்டாங்களா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சு பார்க்கும்போது அவங்க எல்லாரும் செஞ்சிட்ட மிஸ்டேக், அதுல ரொம்ப குறிப்பா வேதத்தை ஏந்தி கொண்டு இருக்கிறவர்கள் செய்த ஒரு தவறு கூட அங்க சொல்லப்பட்டுச்சு. சோ அந்த மாமன்றத்துல செய்யப்பட்ட தவறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கும்போது, நீங்க 320வது பக்கம் வந்துக்கோங்க. யாராவது ஒருத்தர் இன்னைக்கு நீங்க யாராவது படிச்சு காட்டுங்க. 320வது பக்கம். கண்ணோட்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். இந்த கண்ணோட்டம் இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, சத்தியத்தை மற்ற புற மதஸ்தர்களோடு ஒன்றிப்பு செய்யணும், ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு சத்தியத்தினுடைய சாராம்சத்தை சமரசம் பண்ணிட்டாங்க. எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சகோதர சகோதரிகளே, அந்த இடத்துல சத்தியத்தின் எல்லாரும் அவங்கவுங்க ஸ்பெஷலா சொன்னாங்க. ஆனா இது எந்த நாட்டுல நடந்ததோ அவங்க அதனுடைய சாராம்சத்தை சரியா சொல்லலைங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. இப்ப நீங்க 320வது பக்கத்துல கண்ணோட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். எதை பத்தின கண்ணோட்டம்? இந்த மாமன்றத்தை பற்றின கண்ணோட்டம். இப்ப யாராவது கொஞ்சம் கொஞ்சமா படிங்க, இதுல இருந்து நாம் கடந்து செல்லலாம். கண்ணோட்டம். ஓ, என்ன தியாகமான கோட்பாடுகள், சத்தியங்கள் மற்றும் தேவனுக்கு விசுவாசமாக இந்த உலகுக்கு முன்னதாக கூறப்பட்ட அறிவிப்புகள். அதுவும் உலகம் உருவானது முதல் காணப்படாத அளவுக்கு தெய்வீக முன்னறிவிப்பின்படி உபத்திரவ காலத்தின் ஆரம்பத்திலேயே சிந்தனையுள்ள மனிதர் யாவரும் இந்த உபத்திரவ காலங்களை உணரத் தொடங்கி அதற்கான விமோச்சனம் என்ன என்றும் பெரிதாய் பயந்தனர். மேலும் இந்த பயமே இந்த மாறுபாடான கூட்டத்தாரை ஒருவருக்கொருவர் பாதுகாத்து ஒத்துழைப்பு கொடுக்கும்படி இவர்களை விரட்டுகிறது. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று கூச்சலிடுவதன் மூலம் சபைகளின் பயத்தை நீக்கும் பொருட்டு ஏற்பட்ட ஒரு மனித முயற்சியே இது. இதற்கு முன் அதிகாரத்தில் கூறப்பட்டபடி மாபெரும் கெயின் கொண்டாட்டத்தின் போது தேசங்கள் அனைத்தும் ஒன்று கூடி ஆர்ப்பரித்ததை போன்ற நகைப்புக்குரிய மறைமுகமான நேர்மறையற்ற ஆரவாரத்தை போலவே சபைகளில் சமாதானம் என்று கூறும் கூக்குரலும் இருந்தது.
பீரங்கிகளின் பேரிரைச்சலான முழக்கத்துடனே ஆளும் அதிகாரங்கள் சமாதானத்தை தெரிவிக்கின்றன. மத அதிகாரிகளோ அதே சமாதானத்தையும் சத்தியத்தையும் நீதியையும் தைரியத்துடன் விட்டு கொடுத்து அறிவித்துக் கொண்டிருக்கின்றன. தேவனே ஜாதிகளுக்கு சமாதானத்தை கூறும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமது பிரசன்னத்தை புரட்சி என்னும் சுழல் காற்றினால் ஆபத்து என்னும் பெருங்காற்றினாலும் அறிய பண்ணும் வரை இது நடைபெறாது. ஓகே, இப்ப இவரு பேசிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இவங்க நிறைய தியாகத்தை பண்ணி விட்டுட்டாங்க. கோட்பாடுகள் நிறைய தியாகங்களை பண்ணிட்டாங்க. கோட்பாடு இது ஆக்சுவலி இப்படி நடந்திருக்க கூடாது. சரி, இப்ப அடுத்ததுல பாருங்க, சுருக்கமா இந்த 1893 நடந்ததை குறிச்ச அதனுடைய சொந்த கண்ணோட்டம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க படிக்கிறது இன்னும் கொஞ்சம் சத்தமாவே படிங்க சகோதரி. தன்னுடைய சொந்த கண்ணோட்டத்திலிருந்து இந்த பேரவை மாபெரும் வெற்றியை பறைசாற்றுகிறது. கொஞ்சமும் சிந்தனையற்றவர்கள் எப்போதும் சத்தத்தோடும் பகட்டான தோற்றத்தோடும் ஆமேன் என்று பின்பாட்டு பாடிக்கொண்டிருந்தனர். உண்மையான ஒரே ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை எப்போதும் போல் மறுதலித்து அவர்கள் மூடத்தனமாய் மனம் திரும்பும்படி முழு உலகமும் ஒரே மத கட்டுக்குள், ஒருமைப்பாட்டுக்குள் மற்றும் சகோதரத்துவத்துக்குள் கூடிவிடும் என்று கற்பனை செய்கிறார்கள். மேலும் யாவருக்கும் இங்க மட்டும் நிறுத்துங்க. பாத்தீங்களா, இங்கதான் அவர் சொல்றாரு, தன்னுடைய சொந்த கண்ணோட்டத்துல தான் ஜெயிச்சு இந்த பார்லிமெண்ட், இந்த மாமன்றம் ஒரு பெரிய இந்த பேரவை ரொம்ப அருமையான ஒரு சக்சஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இருந்த குழப்பம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இருந்த அந்த கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, கர்த்தரை எந்த அளவுக்கு அங்க நிலைநாட்டணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. பாருங்க, கர்த்தர் இயேசுவின் மூலமா தான் ரட்சிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா எடுத்துரைக்காம மழுப்பிட்டாங்க. ஒரே ஒளியாகி இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை எப்போதும் போல் மறுதளிச்சுட்டாங்க. அந்த ஒளியை மறுதளிச்சுட்டாங்க. அந்த ஒளிக்கு சாட்சி கொடுக்கல. நீங்க கொடுப்பீங்களா? நான் கொடுப்பனா? கொடுக்கணும். எவன் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறானோ அவனை குறித்து நானும் சாட்சி கொடுப்பேன் சொன்னார்ல. இது உலகம் ஃபுல்லத்தையும் வரவழைச்சு ஒரு அருமையான வாய்ப்பு. ஆனா அந்த வாய்ப்புல பேதுருவ மாதிரி கர்த்தர் இயேசுவை இவங்க மறுதளிச்சுட்டாங்க. அவர்கள் மூடத்தனமாய் மனம் திரும்பும்படி முழு உலகமும் ஒரே மத கட்டுக்குள், ஒருமைப்பாட்டுக்குள், சகோதரத்துவத்துக்குள் இப்படி இவங்க முயற்சியினாலேயே வந்துரும். கர்த்தர் இயேசு இல்ல, இவங்க இந்த மாதிரி மாமன்றம் வைக்கிறதுனாலேயே ஒண்ணு கூடிடுவாங்க வேர்ல்டு ஃபுல்லா அப்படின்னு நினைக்கிறாங்க, கற்பனை செய்யறாங்க. வாய்ப்பு வராது. அது சண்டைகளைத்தான் ஏற்படுத்தும். ஓகே, அதுக்கப்புறம் மேலும் யாவரும் மூட நம்பிக்கை, அறியாமை என்ற இருளிலேயே தடுமாறி மேற்கூறிய வஞ்சகமான வழிகளில் நடக்கின்றனர். மேலும் கிறிஸ்தவர்கள் இந்தவித வெளித்தோற்றங்களில் மனமகிழ்ந்து இது போன்றதொரு நிகழ்ச்சி சரித்திரத்தில் புகழ்வாய்ந்த நிகழ்ச்சி என்று பறைசாற்றிக் கொள்கின்றனர். பாத்தீங்களா, இது சுய விளக்கமான வரிகள். சோ 1893 நடந்த இந்த உலக மகா மாமன்றம், மதங்களின் மாமன்றம், இந்த மன்றத்துல செய்யப்பட்ட ஒரு குழப்பமான மிஸ்டேக் என்ன, பாபிலோனுடைய மிஸ்டேக் என்ன அப்படிங்கறத நீங்க தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப அடுத்த பத்தி நாம் வாசிக்கலாம். இந்த பேரவை கூடுகையின் விளைவாக உருவாக்கப்பட்டதொரு பொதுவான எண்ணம் என்னவெனில், இது ஒரு நடவடிக்கையின் தொடக்கம் மட்டுமின்றி நீண்ட செயல்பாடு கூட. எதற்கெனில் பூமியிலே சமாதானமும் மனுஷரிடத்தில் பிரியமும் உண்டாவதாக என்ற தேவதூதரின் இயேசுவின் பிறப்பை குறித்த செய்தியை உணர்த்துவதற்காகவே என்கின்றனர். மற்றொரு கண்ணோட்டத்தில் சரியாக பார்த்தால் இது கிறிஸ்தவ உலகத்தில் விசுவாசமற்ற நிலையின் மற்றும் ஒரு வெளிப்பாடே. அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவருடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று தீர்க்கதரிசி கூறுவதை இவர்களது செயல் ஊர்ஜிதப்படுத்துகின்றது. மேலும் அவர் கூறுகிறார், ஜனங்களே, நீங்கள் கூட்டம் கூடுங்கள், முறியடிக்கப்படுவீர்கள்,
தூர தேசத்தாராகிய நீங்கள் எல்லோரும் செவி கொடுங்கள், இடை கட்டி கொள்ளுங்கள், முறிந்தோடுவீர்கள், ஆலோசனை செய்கள், அது அபத்தமாகும், வார்த்தைகளை வசனியுங்கள், அது நிற்காது. பாருங்க எவ்வளவு அருமையா மேட்சிங்கா இந்த வசனங்கள் அங்க பொருந்தி வருது அப்படிங்கிறத பாருங்க. 7ஆம் தூதனுடைய கருத்துக்கள் கூட பாருங்க. இந்த மன்றத்துல விவேகானந்தர் பேசுனது கூட நீங்க படிக்கலாம். 314வது பக்கம் எடுத்துக்கோங்க. 314வது பக்கம் அதுல இருக்கும் பாருங்க, பம்பாயிலிருந்து ஒரு துறவி அப்படின்னு இருக்கும். அத கொஞ்சம் படிச்சு காட்டுங்க. சுவாமி விவேகானந்தா இந்தியா பம்பாயின் ஒரு துறவி கூறினார், சமய ஒருமைப்பாட்டினை குறித்த பொதுவான ஆதாரங்கள் குறித்து இங்கு அதிகமாய் கூறப்பட்டு விட்டது. இப்போது நான் என் சொந்த கோட்பாட்டை அறிவுறுத்த முற்படுவதில்லை. ஆனால் இந்த ஒருமைப்பாடானது ஏதோ ஒரே ஒரு மதம் மட்டும் வெற்றி பெற்று மற்றெல்லா மதமும் அழிக்கப்படுவதாலேயே உருவாகும் என்று இங்கு யாராவது ஒருவர் எதிர்பார்த்து நம்புவார்களாகில் அவருக்கு நான் கூறிக்கொள்வது, சகோதரரே, உங்களுடைய நம்பிக்கை நடக்க முடியாத ஒன்றாகும். கிறிஸ்தவர்கள் இந்துக்களாகி விட வேண்டும் என்று நான் விரும்புகிறேனா? தேவன் அதை தடை செய்கிறார். இந்துக்கள் அல்லது புத்த மதத்தவர் இந்துக்களாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேனா? தேவன் அதை தடை செய்கிறார். எந்த கிறிஸ்தவனும் இந்துவாக மாறுவதற்கானவன் அல்ல, அல்லது ஒரு புத்த மதத்தவனும் கிறிஸ்தவனாக மாறுவதற்கானவன் அல்ல. ஒருதலை பட்சமான கருத்தில்லாமல் சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை இறையியலையோ மற்றும் பிடிவாதமான கொள்கைகளோ சத்தியத்தை தேடும் உங்கள் வழியின் குறுக்கிடுமையாகில் அவைகளை புறம்பே தள்ளிவிடுங்கள். உறுதியோடு உங்கள் சொந்த ரட்சிப்புக்காக கடுமையாக உழையுங்கள். அப்பொழுது பரிசுத்தத்தின் பலன்கள், அதாவது கனிகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்படியெல்லாம் பேசினாங்க. பட் அந்த இடத்துல முறையாக அந்த இடத்துல தேவனுடைய திட்டத்தை முறையாக அந்த இடத்துல பகிர்ந்தளிக்கிறதுக்கு யாரும் இல்லை. பேசி முடிச்சோன்னா எல்லாம் கை தட்டுவாங்க, கிளம்பிட்டாங்க. சக்சஸ் 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 எல்லாம் அவ்வளவு அருமையா பேசினாங்க. அவர் பிரதர்ஸ்னு ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க, ரொம்ப ஆச்சரியம். அப்படியே போயிட்டாங்க சகோதர சகோதரி. இப்ப பாருங்க, இப்போ இதை குறிச்சு நாம் யோசிக்கலாம். 321வது பக்கம் வந்துடலாம். சங்கீதக்காரரோடு அதை கொஞ்சம் வாசிங்க. சங்கீதக்காரரோடு நாம் மறுபடியும் கேட்போம். ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன்? அதாவது சமாதானம் இல்லாத போது சமாதானம் சமாதானம் என்று கூச்சலிடுவானேன்? கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின், அதாவது உலகம் மற்றும் சமயம் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்போது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5ஆம் வசனங்கள். தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தற்போதைய ஆவிக்குரிய இஸ்ரேலர் பழங்காலத்து மாம்சீக இஸ்ரேலரை போல் அவரது வார்த்தையையும் வழி நடத்துதலையும் உதறி தள்ளிவிட்டு தேவனை அறியாத ஜனங்களுடன் தங்களை இணைத்துக் கொள்ள நாட்டம் கொண்டு தெய்வீக சத்தியத்தை உலக தத்துவங்களோடு கலந்துவிட முயற்சிக்கின்றனர். இவ்விதமான நடவடிக்கைகளை அவர் பயங்கரத்தை உணராமல் செய்கிறார்கள். இவர்கள் தங்கள் முன்னோர்கள் மீது தேவன் செய்த காரியங்களை கவனித்து தங்களுக்கான எச்சரிப்பை பெற வேண்டியதாய் இருக்கிறது. இந்த பேரவையின் பல்வேறு மிகவும் அனுகூலமற்ற விளைவுகள் வெகு தெளிவா உணர்கின்ற காரியங்கள் ஆவன. ஏற்கனவே சரிவர இல்லாத அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டா அவர் போட்டுட்டு இருக்கிறாரு. பட் அவைகளை நாம் சுருக்கமா பார்க்கலாம். பாருங்க, என்ன விளைவுகள் நாங்க போட்டிருக்குது அப்படின்னா, சில நாம எதிர்பார்க்கிற ஒரு நல்ல விளைவு வரணும். பட் நல்ல விளைவுகள் அங்க வரலைங்க. அன்ஃபேவரபிள் ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. அப்போ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்ன சொல்லிட்டாங்க அப்படிங்கிற போது, மற்ற புற மதஸ்தவர்களின் மத கொள்கைகள் கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்துக்கு இணையானது அப்படின்னு பேசிட்டாங்க. நீங்க சொல்லுங்க, இதே இந்து தேசத்துல வேதங்களில் மெய்யான தேவனை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வேதங்களை ஆய்ந்தவங்களே அறிஞ்சவங்களே
ரொம்ப குறிப்பா ராஜாராம் மோகன் ராய் மற்றும் பிரம்ம சமாஜம் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. இந்திய வேதங்களில் ஒரு மெய்யான தேவனை கண்டுணர முடியவில்லை. ஏன்னா வேதங்கள் சொல்லுவதாக கூறப்படும் சில கருத்துக்கள் மனித உரிமை மீறல்களாக இருக்குது அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. சகோதர சகோதரிகளை, அவைகளை பத்தி எந்த வால்யூம்ல படிக்கிறோம்னா அதுவும் இதே வால்யூம்ல தான் படிக்கிறோம். இப்ப இந்தியர்களே சொல்றாங்க இந்த மாதிரியான எங்களுக்கு புரியுது, அப்ப நம்ம வெளியில தேட வேண்டியதாக இருக்குது. புத்த மதத்துல தேடலாமா, ஜைன மதத்துல தேடலாமா அப்படி சொல்லிட்டு ஒன்னொன்னா தேடுறோம். அப்பதான் எங்களுக்கு வேதம் கிடைக்குது, சத்திய வேதம் கிடைக்குது. சத்திய வேதத்துல நாங்க பாக்குறோம் ஒரே மெய்யான தேவன் இருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு. நீங்க பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் எல்லாம் இருந்த போது இருந்த அந்த இத்தனைக்கு அவர் ஒரு பிராமணர், அவங்க இருந்த காலகட்டத்துல பார்க்கும்போது அவர் ஒரே இறைவன் கோட்பாட்டுல இருக்கு. தேவன் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே அந்த கருத்துல இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, ஆனா இங்க என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, எந்த ஒரு மதத்தினுடைய கொள்கையாக இருந்துட்டாலும் அது கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்துக்கு இணையானதாகவே நாங்க பாக்குறோங்கிற ஒரு அபத்தமான விஷயத்த அவங்க பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சத்தியத்தை சமரசம் பண்ணி ஒரு ஐக்கியத்தை, ஒருமைப்பாட்டை இங்க ஏற்பாடு பண்றாங்க. வாய்மையை நாம் விட்டு கொடுக்கலாமா? ஒரு நீதிபதி உண்மையான ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்துட்டு திருடன் கூட சேரலாமா? அது நீதிக்கு குறைவானது இல்லைங்களா? சகோதர சகோதரிகள, இந்த விஷயத்தை இங்க நாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இதுதான் இவங்களுடைய கன்ஃபியூஷன், இதுதான் இவங்களுடைய குழப்பம். சகோதர சகோதரிகளே, மகா நீதிமன்றம் முன்பு இவங்களுடைய மத சம்பந்தமான இவங்களுடைய கொள்கைகள் நல்லா வெட்ட வெளியில தெரிஞ்சு போயிடுச்சு, இவங்க என்னென்ன தவறு பண்றாங்க அப்படின்னு. இதனாலதான் 1993 சிகாகோ பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, 1893 நடந்த இந்த ஒரு மாமன்றம் குறிச்ச ஒரு சிறு விளக்கத்தையும் அதனுடைய இதுல இருந்து நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்களையும் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு எடுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ஏசாயா 34:4 கொஞ்சம் வாசிங்க. ஏசாயா 34:4. ஏசாயா 34:4. வானத்தின் மறைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வசேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும். பாருங்க, இந்த இந்த தீர்க்க தரிசனம் மாதிரி நடக்க போகுது இன்னும் கொஞ்ச நாள். வெளிப்படுத்துதல் 6:14. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. சோ இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே கடைசி நேரத்துக்கு வந்துருச்சு. இப்ப 363வது பக்கம் போய்க்கலாம். 363வது பக்கம். பக்கத்துல ஆகவே அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது இதுக்கு முந்தின சாப்டரையும் இந்த சாப்டரையும் வச்சு ஒரு ஃபைனல் மேட்டர் சொல்ல போறாரு. அது என்னன்னு நாம் பார்க்கலாம். இப்ப நாங்க பாருங்க, ஆகவே சபை மற்றும் அதுல இருந்து படி. ஆகவே சபை மற்றும் அரசாங்கம் ஒன்றுக்கொன்று இணைந்து ஒருவரை ஒருவர் சார்ந்து பரஸ்பரத்தில் இருக்கின்றனர். ஆகவே பணக்காரர், வல்லமையுள்ளோர், மன்னர், பேரரசர், அரசாங்க நிர்வாகிகள், பிரபுக்கள், சீமாட்டிகள், மேல்மட்ட அதிகாரிகள், மத குருக்கள், பேராயர், எல்லா பிரிவின் குருமார்கள், பெரும் முதலாளிகள், நிதி நிறுவனங்கள், ஏகபோக கூட்டுறவு உரிமையாளர்கள் எல்லாம் இவர்களது அக்கறையின் நிமித்தம் இணைந்திருக்கிறார்கள்.
ஆனால் தற்பொழுதுள்ள முரண்பாடான நிலையும் கருத்து வேறுபாடும் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிற உச்சக்கட்ட ஆபத்திற்கான ஆயத்தமாகவே இருக்கிறது. வேதத்தில் பேர்சபை அதிகாரங்கள் வானமண்டல அதிகாரங்களோடு ஒப்பிடப்பட்டுள்ளன. இவை ஒன்றோடொன்று நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. உண்மையில் இந்த வானமும் சுருட்டப்பட்ட புத்தகம் போலாகும். ஆனால் முச்செடிகளைப் போல சுருட்டப்படும் போது, அதாவது சுதந்திர விரும்பிகளான புரொட்டஸ்டன்ட் சபைக்கும் சர்வாதிகார போக்குள்ள போப்பு சபைக்கும் இடையே சுமூகமான உறவும் சமாதானம் இல்லாததால், மது பானத்தால் வெறி கொண்டிருக்கும் போது, அதாவது பாபிலோனில் மதுவாகிய இவ்வுலக ஆவியினால் வெறி கொண்டிருக்கும் போது, அவர்கள் முழுவதும் காய்ந்து போன செத்தையை போல எரிந்து போவார்கள். வரப்போகிற பெரிய ஆபத்தின் உபத்திரவமும் அரசியல் குழப்பமும் தேவ வார்த்தையின் 1000 வருட அரசாட்சிக்கான ஆரம்ப கட்டம் என்று முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த இது கூட படிக்கும் பாரு. இது நம்ம சுய விளக்கமான பகுதிகள். இதை படிக்கும் போது பிரதர் என்ன கூற வர்றாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லா கிறிஸ்தவர்களையுமே ஒட்டுமொத்தமாக பாபிலோனியர் என்று நாம் அர்த்தப்படுத்திக் கொள்ள முடியாது. அதற்கு மாறாக தேவ பாபிலோனிலும் கூட இருப்பதை அடையாளம் கண்டு கொண்டு கர்த்தர் இப்போது ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று அழைக்கிறார். நாமும் அதை போலவே அழைக்கிறோம். நமது காலத்தின் பாகல்களாகிய செல்வம், பெருமை, குறிக்கோள் ஆகியவைகளுக்கு முடக்காதவர்கள் ஆயிரக்கணக்கானோர் இன்னும் இருக்கிறார்கள் என்பதை காண்பதில் நாம் சந்தோஷம் அடைகிறோம். பாபிலோனின் மீது வாதைகள் பொழிய ஆரம்பிப்பதற்கு முன்னரே சிலர் வந்துவிட்டனர். இன்னும் மீதம் இருப்பவர்கள் இதன் நிமித்தம் சோதிக்கப்பட்டு வருகின்றனர். சுயநலம், புகழ், உலக சம்பத்துக்கள், மனுஷர் கொடுக்கும் கனம் ஆகியவைகளை தேவன் விரும்புகிறதை விட அதிகமாய் விரும்புகிறவர்களும், தேவ வார்த்தை விடங்களையும் அமைப்புகளையும் பெரும் மதிப்புகளும் போற்றுகிறவர்களும் பாபிலோன் விழுகின்ற வரைக்கும் அதிலிருந்து வெளியே வரமாட்டார்கள். அதன் பிறகு மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வருவார்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள தகுதி உள்ளவர்களாக எண்ணப்பட மாட்டார்கள். தேங்க்யூ. ஸோ சகோதர சகோதரிகளே, பாருங்க எந்த அளவுக்கு சீரியஸான ஒரு விஷயம்னு பாருங்க. அங்க இருக்கிறவங்களை நம்ம பயத்தோடு ரட்சிக்க வேண்டியதாக இருக்கு. இயன்ற அளவுக்கு உங்களுடைய நேரங்களையும் உங்களுடைய காலங்களையும் நீங்க ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. நம்மளுடைய புது சிருஷ்டிகள் 6th வால்யூம்ல எழுதுவாரு. புது சிருஷ்டிகளினுடைய முக்கியமான கடமை என்ன அப்படின்னா, பேர் சபையில் இருக்கக்கூடிய கோதுமை மணிகளுக்கு சத்தியத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலை. சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் பகிர்ந்தளிக்கணும், மந்தையில் இல்லாத வேற ஆடுகளுக்கும் நாம் பகிர்ந்தளிக்கணும். இந்த 2 வேலைகள்ல மும்முரமா இருப்போம். நமக்கு பொழுதுபோக்குங்கிறதெல்லாம் கிடையாது. சோ அர்ப்பணிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக இந்த குழப்பங்களின் மத்தியில் இருக்கிற பாபிலோன்ல பயத்தோட ரட்சிக்க தேவன் நமக்கு துணை செய்வார். இப்ப இதுக்கு அடுத்த ஒரு அத்தியாயம் இருக்குது. அந்த அத்தியாயத்தினுடைய பேரை கொஞ்சம் தமிழ்ல யாராவது வாசிச்சு பாருங்க. ஜாதிகள் ஒன்று கூடுதலும், தேவனுடைய கோபாக்கினியின் மாபெரும் அக்னிக்காக பூதங்கள் தயாராகுதலும். ஓகே, பாருங்க, ஜாதிகள் ஒன்று கூடுது. இது இந்த ஜாதிகள்ங்கிறது தேசங்கள்னு போட்டு படிச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தேசங்கள் ஒன்று கூடுகிறது. அந்த ஒன்று கூடுகிற விஷயம் தேவனுடைய கோபாக்கினியின் மாபெரும் அக்னிக்காக பூதங்கள் தயாராகிறது ஆகும் அப்படிங்கிறார். அதாவது இந்த தேசங்கள் எல்லாம் இப்ப ஒண்ணு கூடுறாங்க இல்லையா? ஒண்ணு கூடுறது எதுக்கு அப்படின்னா, மொத்தமா ஒரே இடத்துல வச்சு எரிக்கிறதுக்கு தான். தேவனுடைய கோபாக்கினை அப்படிங்கிற அக்கினியில எரிக்கிறதுக்காக இவைகள் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிற இந்த 7வது அத்தியாயத்துல முக்கியமான வார்த்தை எது அப்படின்னா அக்கினி. அக்கினி. இப்ப இது சொல்லும் போது நீங்க 1வது உலகம், 2வது உலகம், இனிவரும் உலகங்கள், இனிவரும் வானமும் பூமியும் அப்படின்னு எந்த நிருபத்துல நாம் பார்க்கிறோம்? யார் எழுதி இருக்கிறாங்க அதை பத்தி? கரெக்ட் கரெக்ட். இப்ப 1வது உலகம் எப்படி அழிஞ்சது சொல்றாரு?
ஜலத்தினால். ரெண்டாவது உலகம் அக்கினிக்கு இரையாகப்பட வச்சிருக்கிறாரு. அந்த அக்கினி எது அப்படின்னா இந்த அத்தியாயம் 7 தாங்க அன்பானவர். அந்த அக்கினி இது நீங்க எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, ஒரு அடுப்பு வைக்கப்பட்டிருக்கு. அந்த அடுப்புல இப்போ நெருப்பு எரியுது. நெருப்பு எரியும் போது எதை வச்சுக்கிட்டே இருந்தா நெருப்பு எரியும்? மரக்கட்டை. மரக்கட்டை வைக்க வைக்க என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா எரிஞ்சுக்கிட்டே வரும். அதே மாதிரி சகோதர சகோதரிகளே, இந்த மரக்கட்டை மாதிரி சில விஷயங்களை இதுல பேசுவார். ஒரு மரக்கட்டைகள் பத்தி பேசுவார். மரக்கட்டைகள்னு அவர் பேச மாட்டாரு, புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்றோம். பாருங்க, மரக்கட்டைகள் இல்லைன்னா அந்த அக்னி என்ன ஆயிரும்? அவிந்து போயிடும். ஆனா மரக்கட்டையை நீங்க சப்ளை பண்ண என்ன ஆகும்னா அது நல்ல ஜோனு எரிய ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்துல தேவன் 2 முக்கியமான காரியங்களை இப்போது செய்து கொண்டு இருப்பதை நாம கவனிக்க முடியும். முதலாவது, மியூட் போடுறவங்க மியூட் போட்டுக்கோங்க. முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, தேசங்கள் கூட்டப்படுவது. இரண்டாவது அக்கினி. இதைத்தான் நாம் பார்க்க போறோம். இந்த தேசங்கள் கூட்டப்படுவது அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. இப்போ 1 hour முன்னாடி நேபாள்ல ஒரு குண்டு வெடிச்சதுன்னா நமக்கு எப்ப தெரியும்? அது மட்டும் யாராவது சொல்லுங்க. அடுத்த 10 செகண்ட்ல தெரிஞ்சிரும் பிரதர். அதுதான் விஷயம். சரி, நேபாள் விடுங்க, கொஞ்சம் பக்கத்துல இருக்கு. அமெரிக்கால ஒரு அதிபருக்கு திடீர்னு தலை சுத்தி கீழே விழுந்துட்டார். இப்படி ஒரு செய்தி இருக்குன்னு வைங்களேன். இது எப்ப தெரியும்? உடனே வந்துரும் பிரதர். டிவில உடனே வந்துருது. அந்த காலத்துல எல்லாம் அட்லீஸ்ட் 1 நாள் அல்லது அரை நாள் ஆகும். இப்பெல்லாம் ஒரே நாள்ல வந்துருது. அந்த அளவுக்கு உலகத்தை தேவன் கூட்டி வச்சிருக்கிறாரு ஒன்னா. இப்போ இது உலகம் கிடையாது, ஒரே கிராமம். ஆங்கிலத்துல கூட சொல்லுவாங்க த குளோபல் வில்லேஜ் அப்படிங்குவாங்க. ஒரு கிராமத்துல 3வது தெருவுல நடந்த விஷயம் அப்படியே பரபரப்பா 3வது தெருவுக்கு உடனே வந்துடும். எப்படி ஒரு கிராமத்துல ஒரு குடும்பத்துல ஒரு சம்பவம் நடந்ததுன்னா கிராமத்துக்கே தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா நடக்கிற சம்பவங்கள் என்ன ஆயிட்டு இருக்குதுன்னா, தேவன் கூட்டி கொண்டு அவைகளை நல்லா நெருக்கி வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டிட்டார். இப்போ ஒண்ணு கூட்டினதுக்கு அப்புறம் கொளுத்தி விடணும் அக்னியின் நிமித்தம். இந்த அக்னிய வச்சு எரித்து விடணும். அந்த வேலையை பத்தி 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புஸ்தகத்துல 7வது சாப்டர்ல பேசியிருக்கிறார். எது எல்லாம் விறகுகள், எதெல்லாம் அக்னியை எரிய விடும், அப்புறம் நல்ல அக்னியை வர வச்சு நல்லா முழுவதும் எரித்து விடும் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாரு அன்பானவர்கள். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, செப்பனியா 3வது அதிகாரம் 8-9 வாசிக்கலாம். செப்பனியா 3:8-9 வால்யூம்லயே இருக்கு, 368வது பக்கத்துல. ஆகையால் நான் கொள்ளையிட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜாக்களை கூட்டவும் நாம் தீர்மானம் பண்ணினேன். பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். ஓகே, இதுல கடைசியா ஒரு வார்த்தை வருது, நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணு. இப்ப பேசுறதெல்லாம் நல்ல பாஷை கிடையாது. ராஜ்யத்துல நல்ல பாஷையை தேவன் அவங்கள பேச வைப்பார். பட் அதுக்கு முன்னாடி அவருடைய கோபம் சொரியணும். கோபத்தை சொரியணும், கோபத்தை அவங்க மேல விழ பண்ணணும் அப்படின்னா
10 இடத்துல இருக்கிறாங்கன்னு வைங்களேன், 10 இடத்துல அவருடைய கோபத்தை பரப்ப வேண்டியதாக இருக்கும். இதே அவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சிட்டோம்னா ஒரே இடத்துல அழிக்கலாம் இல்லைங்களா? எதை அழிக்கணுமோ அதை ஒரே இடத்துல வச்சு அழிக்கலாம் இல்லைங்களா? அததான் சொல்றாரு இந்த வசனத்தினுடைய நடுபாகத்துல, ஜாதிகளை அதாவது தேசங்களை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். இந்த வேலை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த வேலை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த அத்தியாயத்தை முழுவதுமாக நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் இதுல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத முதல் பத்தியிலேயே தெளிவா எழுதிடுறாரு பிரதர். நம்ம இதைத்தான் பார்க்க போறோம், இதுதான் இப்படிதான் இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. நீங்க முதல் பத்தி வாசிக்கலாம். மேற்கூறப்பட்டுள்ள தீர்க்க தரிசனம் அங்கிருந்து படிங்க, நிதானமா படிங்க. படிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப் மட்டும். மேற்கூறப்பட்டுள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வண்ணமாய் இந்த கடைசி நாட்களில் ஜாதிகள் ஒன்று சேர்வது என்பது மிகவும் கவனிக்கத்தக்கதாய் இருக்கிறது. ஓகே, பாத்தீங்களா? ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம்னா, சகோதரி இந்த ஜாதிகள்னு வர்ற இடத்துல தேசங்கள்னே படிச்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்ப பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு கண்ட்ரில நடக்கிறது மற்றொரு கண்ட்ரிக்கு தகவல் தொழில்நுட்பம் ரொம்ப அருமையா வளர்ந்துகிட்டு இருக்குது. இன்டர்நெட்டை பத்தி ரசல் பஸ் தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. ஓகே, இப்ப அடுத்தது வாசிங்க. நவீன கண்டுபிடிப்புகளும் கருவிகளும் உண்மையிலேயே பூமியின் மிகவும் தொலைதூர எல்லைகளை கூட அருகாமைக்கு கொண்டு வந்து விட்டது. ஆமாங்களா இல்லைங்களா? ஒன்னும் இல்ல, உங்ககிட்ட சொல்லணும்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன் கன்வென்ஷன், அந்த ஆன்லைன் கன்வென்ஷனுக்கு ஒரு அயல்நாட்டு சகோதரர் செய்தி கொடுக்க வேண்டிய நேரம். அவங்களுக்கு அப்போ இருட்டு, நமக்கு பகல்ல ஆன்லைன் கன்வென்ஷன் போய்கிட்டு இருக்கு. இப்ப குறிப்பிட்ட நேரத்துக்கு சம்பந்தப்பட்ட அயல்நாட்டு சகோதரர் வரணும். இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம ஒன்னும் இல்ல, போன் எடுத்து ஒரு ரிங்கு கொடுத்தா போதும். 1 மினிட்டுக்குள்ள, அதிகபட்சம் ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ள அவருக்கு கால் போயிடுச்சு. இங்கிருந்து எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர், பட் அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல ஒரு கால் போயிட்டு எஸ் ஐ எம் ரெடி அப்படின்னு பேசுறான். ஐ எம் ரெடி, நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சகோதர சகோதரிகளே, 10 செகண்ட் போதுங்க, அங்க தொடர்பு கொண்டாச்சு. அப்ப அந்த மாதிரி இந்த தொலைதூரங்களை எவ்வளவு பக்கம் கொண்டு வந்துடும். அப்போ பிரதரு இதை பார்த்திருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? அன்னைக்கே இதை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு பேசுறாருன்னா, இது போக போக டெவலப் ஆகும்னு சொல்றாருன்னா, இன்னைக்கு இதை பத்தி என்னன்னு சொல்லுவார்? ஓகே, வாசிக்கலாம். பிரயாணம், தபால் தந்தி, தொலைபேசி வசதிகள், வர்த்தகம், புத்தகம் மற்றும் செய்தித்தாள்களின் பெருக்கம் போன்றவைகள் உலகம் முழுவதையுமே ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு, இதுவரையில் கண்டிராத அளவிற்கு சிந்திக்கவும் செயல்படவும் மாற்றிவிட்டது. மாற்றிருச்சு. அடுத்தது, இப்படிப்பட்ட நிலைமையை ஒவ்வொரு தேசமும் மதிக்கும் விதத்தில் தேவையான சர்வதேச சட்டம் மற்றும் ஒழுங்குகள் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டு விட்டன. அது சம்பந்தமான சட்டதிட்டங்கள் கூட வந்துருச்சு. டெலிகிராஃப் ஆக்ட், போன் ஆக்ட் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்தது, அதன் பிரதிநிதிகள் ஆலோசனை குழுக்களில் சந்தித்துக் கொள்கின்றனர். மேலும் ஒவ்வொரு நாட்டின் அரசாங்க பிரதிநிதிகளும் பிற நாடுகளில் இருக்கின்றனர். இதெல்லாம் இப்ப நடந்து போச்சு. அடுத்தது, இவ்விதம் தேசங்களை அருகாமைப்படுத்துவதனால் சர்வதேச கண்காட்சிகளும் கூட நடத்தப்படுகின்றன. ஓகே, அடுத்ததுங்க. ஆகவே தனது எல்லைகளுக்கு அப்பால் பிற நாடுகளை தடுத்து நிறுத்திவிடும் அளவிற்கு எந்த தேசமும் தனித்தன்மையுடையதாக இனிமேல் இருக்கவே முடியாது. என்ன பாயிண்ட் பாருங்க, என்ன பாயிண்ட் பாருங்க. ஏதாவது ஒரு நாடு சொல்ல முடியுமா என் நாட்டுக்குள்ள உன்னால வரவே முடியாது? சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னி பிணையற மாதிரி, இந்த செப்பனியா 3வது அதிகாரம் 8வது வசனத்துல சொன்ன மாதிரி எல்லா தேசங்களையும் ஒன்னோட ஒண்ணு இணைச்சிருவேன்.
ஜாதிகளை நான் கூட்டுவேன், சேர்த்துருவேன், ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்ட்டார். சோ இனிமேல் எந்த ஒரு நாடும் எனக்குள்ள நீ வர முடியாதுன்னு சொல்லவே முடியாது. நீங்க முறையாக அனுமதிக்கலைன்னா வான்வழி தாக்குதல் வரும். அடுத்தது, ஆகவே யாவருடைய வாசற்கதவுகளும் கட்டாயமாக திறக்கப்படவும் அது அப்படியே தொடரப்படவும் வேண்டும். மேலும் பலதரப்பட்ட பாஷைகளின் தடைகளும் கூட மிகவும் எளிதாக அகற்றப்பட்டுவிடும். இதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, கூகுள் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அன்னைக்கே எழுதி இருக்கிறாரு. கூகுள் ஒருவேளை இந்த வால்யூம்ஸ் படிச்சு இந்த கருவிகளை எல்லாம் கண்டுபிடிச்சாங்களான்னு எனக்கு கொஞ்சம் டவுட் வருது. பாருங்க, அந்த வரிகளை கொஞ்சம் கவனிங்க. பலதரப்பட்ட பாஷைகளின் தடைகளும் கூட மிகவும் எளிதாக அகற்றப்பட்டு விடும். 100 வருஷம் முன்னாடி எழுதுறாரு. பாஷைகளை எல்லாம் ஈஸியா இன்னும் கொஞ்ச நாள்ல டிரான்ஸ்லேஷன் பண்றதெல்லாம் ஈஸியா ஆயிரும் அப்படிங்கிறான். சகோதர சகோதரிகளே, என்ன மாதிரி கருத்துக்கள் இங்க இவரு பேசிட்டு இருக்கிறாரு பாருங்க. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா 370வது பக்கம் வாங்க. 370. உண்மையில் பொதுவான ஆர்வத்துடனும் அங்கிருந்து கொஞ்சம் படிங்க. உண்மையில் பொதுவான ஆர்வத்துடனும் செயல்களுடனும் எதிர்பார்க்காத வண்ணம் தேசங்கள் கூடுகின்றன. ஆனால் ஐயோ, சகோதர அன்பின் நிமித்தமாய் அல்ல, இந்த முன்னேற்றத்தின் ஒவ்வொரு அடியிலும் சுயநலத்தின் அடையாளம் தெரிகிறது. ஓகே, அதாவது இங்க இருக்கிற ஒரு மினிஸ்டர் அங்க போவாரு, கை கொழுக்குவாரு, தழுவிக்குவாங்க, தட்டி கொடுத்துக்குவாங்க, ஏதேதோ கையெழுத்தெல்லாம் போடுவாங்க. எல்லாம் நம்ம நன்மைக்காக கிடையாது. எல்லாம் எதுக்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, சுயநலத்தின் அடையாளம் தெரிகிறது. தெரியும். அடுத்தது வாசிக்கலாம். சுயநலம் ஒன்றே குறிக்கோளாய் கொண்ட வியாபார எண்ணமானது ரயில், நீராவி கப்பல், தந்தி, தொலைபேசி ஆகியவற்றை நிர்மாணிக்க தீவிரப்படுத்தி இருக்கிறது. சுயநலமான சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது மற்றும் உதவி செய்யும் தொண்டு நிறுவனங்களை தவிர வர்த்தகத்தையும் சர்வதேச பரஸ்பர நல்லுறவையும் ஒழுங்குபடுத்துகிறது. இவைகள் எல்லாம் சுயநலம் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறார். அப்புறம் இவைகள் எல்லாமும் கூட உண்மையான தேவ அன்பின் மற்றும் மனிதாபிமான நோக்கத்தை தவிர மற்ற நோக்கத்தின் உந்துதலினாலேயே செயல்பட்டவைகளாக அஞ்சப்படுகின்றன. சுயநலமே தேசங்களை கூட்டிச் சேர்த்து வெகு சமீபத்தில் வரவிருக்கிற முன்னறிவிக்கப்பட்ட தேவ தண்டனையை, அராஜகத்தை நோக்கி அவர்களை வெகு விரைவாக தயார்படுத்துகிறது. கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் சகோதர சகோதரிகள். அடுத்தது, இதை தேவனுடைய எரிச்சலின் அக்கினி அல்லது கோபம் என்று மிகவும் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இருக்கின்ற பூமியாகிய சமூக ஒழுங்குகள் அந்த கோபத்தினால் முற்றிலுமாக அழியும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகிலும் இது மனிதனுடைய நிலையிலிருந்தே பேசப்படுகிறது. தீர்க்கதரிசியோ தேசங்கள் ஒன்றுபடுகின்றன தேவனுக்காகவே என்று கூறுகிறார்கள். ஆனால் 2 உண்மையே. மனிதனானவன் சுயாதீனமாய் செயல்பட அனுமதிக்கப்பட்டிருக்கும் அதே வேளையில் தேவன் தனது தெய்வீக அதிகாரத்தால் மனிதனுடைய செயல்பாடுகளை தனது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஏற்றவாறு உருவாக்குகிறார். ஆகவே மனிதனும் அவனது கிரியைகளும் வழிகளும் தேவ பிரதிநிதியாகவும் செயலாற்றுபவைகளாகவும் இருக்கின்றன. தேவனானவர் மாபெரும் படைத்தலைவராய் இருந்து தற்போது தேசங்களை ஒன்று சேர்த்து பூமியின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை வரைக்கும் உள்ள ராஜ்யங்களை கூட்டி இம்மானுவேலிடம், உரிமையானவரிடம் இந்த உலக ஆளுகையை ஒப்படைக்கும் ஆயத்த பணிகளை செய்கிறவராகவும் இருக்கிறார். என்ன நடந்துகிட்டு இருக்குது தேவனுடைய சார்பாக உலகத்துல நம்ம கண் முன்னாடி நடந்து கொண்டிருக்கிற காரியங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். எல்லாம் சுயநலத்துக்காக தான் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது கோபாக்கினிக்குள்ள போகிறதுக்கு தேவனுடைய திட்டம் என்னன்னா, எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும்.
ஒரு இடத்துல பத்துச்சுன்னா இன்னொரு இடத்துல அக்னி பற்றுவது எளிமையாக இருக்கணும். அதுக்குரிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கிறாரு தேவன். அதே மாதிரி சுயநலம் அப்படிங்கிறது இந்த அக்னிய நெய் விட்டா எப்படி நெய், மண்ணெண்ணெய், இந்த பெட்ரோலு அதெல்லாம் விட்டா எப்படி நல்லா அக்னி எரியுமோ அந்த மாதிரி இந்த சுயநலம் அப்படிங்கிற ஒரு காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு வஸ்து. அது ஒரு கிரியை. அது அந்த கிரியை என்ன பண்ணும் அப்படின்னா அக்னியை நல்லா உந்தி தள்ள விட்டு அதை நல்லா வெகுவாக எரிய வைக்கும் சுயநலம்ங்கிறது. நாளைக்கு ஒரு 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 தேசம் இன்னொரு தேசம் கூட சண்டை போடுதுன்னா அது காரணம் சுயநலம் தான். அல்லது ஒரு தேசம் இன்னொரு நாடை பகிச்சுக்கிட்டு இன்னொரு நாட்டுக்கிட்ட தேசம் கொள்ளுது அப்படின்னா அதுவும் சுயநலம் தான். ஸோ இந்த சுயநலத்திலேயே தான் இந்த அராஜகம் உலக அளவுல இன்டர்நேஷனல் லெவல்ல வரப்போகுது. தேசங்களுடைய சுயநலங்கள். இப்போ அடுத்து 371வது பக்கத்துல ஒரு சப் டாபிக் இருக்கும், அதை மட்டும் படிங்க. சமூக சக்திகள் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். சமூக சக்திகள் அக்கினிக்கு தயாராகின்றன. சமூக சக்திகள் அக்கினிக்கு தயாராகின்றன அப்படிங்கிற போது இந்த சமூக சக்திகள்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பணக்காரர்கள் இல்ல உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா சொத்தை நல்லா பயங்கரமா குவிச்சுக்கிட்டாங்க. குவிச்சு அவ்வளவு காசு எடுத்து வச்சிருக்கிறாங்க, கோடி கோடி காசுகள். என்ன நினைச்சிட்டு ஒரு ஆபத்து காலம் வரும், அந்த ஆபத்து காலத்துல இந்த பணம் நமக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. 373வது பக்கத்துல ஒரு டாபிக் எழுதுறாரு பாருங்க, அதை கொஞ்சம் படிங்க. பொக்கிஷத்தை குவித்தல். பொக்கிஷத்தை குவித்தல் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ சகோதர சகோதரிகளே, அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அதாவது ஆஸ்டார், ராக்ஃபெல்லர், கோல்டு, அப்புறம் கொர்னேலியோ, வாண்டர்பெல்ட் அப்படிங்கிற ஒரு சிலருடைய சொத்து வருடத்துக்கு எவ்வளோ, தினசரி எவ்வளோ, அந்த பட்டியல்கள் அப்படியே இதுல வந்துகிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க 379வது பக்கம் பாருங்க. கொஞ்சம் படிக்க. 379. சில அமெரிக்க கோடீஸ்வரர்களும் அவர்கள் அந்த கோடிகளை பெற்ற விதமும் இது பற்றி எழுதுவார்கள். அதே நீங்க 386வது பக்கம் பாருங்க. சமுதாயத்தினுடைய இன்னொரு பக்கம் தெரியும். ஒரு பக்கம் இவங்க, இன்னொரு பக்கம் பாருங்க 386. ஏழ்மையின் பெருக்கம். இது ரெண்டுக்கும் நடுவுல நடக்கக்கூடிய போராட்டம் தான். இது ரெண்டுக்கும் நடுவுல நடக்கக்கூடிய போராட்டம். இதுதான் அர்மகதம். சில கோடீஸ்வரர்கள் அதிகமாக குவித்து வச்சிருக்கக்கூடிய பணம். ஆனா அது எப்படி எடுத்துக்கிட்டாங்க அவங்க அப்படின்னா அநேக ஏழைகளுடைய நேரம், உழைப்பு இவைகள்ல இருந்து உருவானதுதான் இவங்களுடைய குவிப்பு. அதுக்கு காரணம் இப்ப இது எங்கிட்ட இருந்துதான் இவனுக்கு போயிருக்குது அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு போராட்டம் நிகழ ஆரம்பிக்கும். இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்து நாம தேவனுக்கு சித்தமானால் வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம் அன்பானவர்களே. அது வரைக்கும் தேவன் தாமே நம்மை காத்து வழிநடத்துவாராங்க. சோ இந்த ஒரு விறகுகள் சுயநலமாக இருக்கு. இவங்க சுயநலத்துல தேசங்கள் ஒன்றோடு ஒன்று கூடுகிறது, ஒன்றை ஒன்று பகைச்சுக்குது, ஒன்றுக்கு ஒன்று ஒப்புரவாகுது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி சுயநலம் இருக்குன்னு பாக்குறோம். இதுக்கு அடுத்தது சில ஐஸ்வர்யவான்கள் எவ்விதம் பெருக்கிக் கொள்கிறார்கள். இவங்க ஒரு பக்கம் இப்படி பெருக்கும் போது இன்னொரு பக்கம் இன்னொரு ஒரு கூட்டம் கஷ்டப்படுது. அது யாருன்னா ஏழைகள். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து வரக்கூடிய மாதங்கள்ல நம்ம தொடரலாம்.